Hello everyone, நான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு ஆதிஸ் ஆன்லைன் அகாடமி. ஸோ குரூப் 4 ரிசல்ட் 2025 நடந்த குரூப் 4 ரிசல்ட்டுக்கு வந்துருச்சு. எல்லோரும் செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணாதவங்க ரிசல்ட் நமக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி செக் பண்ணவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும் கரெக்டாக. ஸோ நிறைய பேர்த்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 2 கொஷின்ஸ் அதிகமாக வந்திருக்கு, 3 கொஷின்ஸ் 4 கொஷின்ஸ் அதிகபட்சமாக நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 5 கொஷின் வரைக்கும் அதிகமாக வந்திருக்கவங்களாம் இருக்காங்க. ஓகேவா? ஸோ கட் ஆஃப் ரேஞ்சுமே ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வரைக்கும் என்னது 150 +or -3 அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்மளோட யூடியூப் சேனலில். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் என்னது ஒரு 152ன்றது நமக்கு பார்டர் கட் ஆஃபாக நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ 152 போட்டிருந்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 152 போட்டிருந்த எல்லாத்துக்குமே கிடைக்குமான்னு நமக்கு டவுட்டு தான். நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நான் இப்போ பேசுகிற எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய வேகன்சியோட கவுண்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக 152 போட்ட எல்லாத்துக்குமே கிடைக்கும். பட் இப்போ இருக்க வேகன்சியோட நிலைமையை வச்சு பார்க்கல 152 போட்டிருந்தவங்கள ஆல்மோஸ்ட் 152 போட்டிருந்தவங்க வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கொஷின் நான் சொல்கிறது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல, நான் 2 கொஷின் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன், 4 கொஷின் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன், பட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்டகரி இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நான் நினச்சதை விட எனக்கு 4 கொஷின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 கொஷின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2 கொஷின் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற கேட்டகரிஸ் இருப்பீங்க. எனிவே ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளோட ரிசல்ட்ஸை மாற்ற முடியாது. எதர் பாசிட்டிவாக இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும், எதர் நெகட்டிவாக இருந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் இட்ஸ் அ கீ டு சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நான் சொல்ல வர விஷயம் அதுதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4ல் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தா, எவ்வளோ ரேங்க்ல இருந்திருந்தா, கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருந்தால் கிடைக்கும், ஓவரால் ரேங்க் எவ்வளோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ரிசர்வேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கம்யூனல் கேட்டகரிஸில் ஒர்க் ஆகும், ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதில் பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நமக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருந்தால் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், ஃபர்தராக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யாராவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அடிக்கடியான அப்டேட்ஸ் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டை பொறுத்த வரைக்குமான அப்டேட்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தராக மெட்டீரியல்ஸ் எதாவது வேணாலும் நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது எந்தெந்த கம்யூனிட்டிஸ்க்கு எவ்வளோ மார்க் போட்டிருந்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட இப்போ ஆஸ் ஆன் டேட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட் என்ன? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அக்டோபர் 22ல் இருக்கக்கூடிய இன்னைக்கு டேட்டில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வச்சு நம்மளோட அந்த கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளோட சேனலை அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டேட் படி நமக்கு 4662 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஜேஏ ப்ளஸ் விஏஓ ப்ளஸ் டைப்பிஸ்ட். ஓகேங்களா? ஸோ விஏஓ ப்ளஸ் டைப்பிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் சார் எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ சார் எவ்வளோ ரேங்க் எடுத்தால் கிடைக்கும் சார், நான் ஓவரால் ரேங்க் இவ்வளோ இருக்கேன், கம்யூனல் ரேங்க் இவ்வளோ இருக்கேன், நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட கால்குலேஷன்ஸ் படி ஒரு சில அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அதர் கேட்டகரிஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதர் கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 4662 வேக்கன்சிஸில் நமக்கு எவ்வளோ ஜேஏ மட்டும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ ப்ளஸ் ஜேஏ மட்டும் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2500 சில்லற வரும். ஓகேங்களா? 2500 சில்லற வரும். ஓகேங்களா? இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 2533 வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ எதுக்கு? பிஏஓ ப்ளஸ் ஜேஏக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சிஸ் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் சார். இப்போ 4600 வேகன்சியில் ரிமைனிங் இருக்க வேகன்சிலாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 2100 வேகன்சி பக்கமாக நமக்கு டைப்பிஸ்ட் ப்ளஸ் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வருது. ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்ட் ப்ளஸ்
ஸ்டெனோடைபிஸ்ட் வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இந்த 2500 வேகன்சிஸ் மட்டும்தான் நமக்கு என்னது விஓ ப்ளஸ் ஜேஎல் இருக்கும். சார் ஓகே சார், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு அதர் கேட்டகரிஸில் ஓகேங்களா, ஓசியில் நமக்கு ஒரு 785 போஸ்டிங் இருக்குது. இட் மீன்ஸ் நமக்கு என்ன அர்த்தம், டாப்பில் யாரெல்லாம் ஓவரால் ரேங்க்ல 1ல இருந்து அப் டு 785 வரை இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, டாப்பில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஓகே சார், அப்போ பிசி சார், பிசிக்கு நமக்கு தெரியும் 26.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 671 மெம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க, பிசியில் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா சார், இப்போ 671 வரைக்கும் தான் நமக்கு கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி அர்த்தம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், எப்படி வெர்டிகல் ரிசர்வேஷன் ஒர்க் பண்ணும், அதே மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? ஸோ 671ங்கிறது எக்ஸாக்டாக அவங்க அந்த ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். சார் இதை விட எப்படிங்க சார் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், எக்ஸ்பெக்டட் 700க்குள்ளே இருக்கவங்களுக்கு 100% கிடைக்கும், அதில் மாற்றமே கிடையாது. பிசியில் 700 ரேங்கிங்குள்ளே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? மாற்றமே கிடையாது. சார் 700 வரையுமா கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 735ல் நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 735ல் எப்படியும் டாப்ல, சரி ஓகேங்களா, நம்ம முதல்ல என்ன பண்ணிடுவோம், எக்ஸாக்டா எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எவ்வளவு பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும்ன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ பிசிக்கு 671 வேகன்சிஸ் இருக்கு, எம்பிசிக்கு 507 இருக்கு, எஸ்சிக்கு 442 இருக்கு. ஓகேங்களா? நான் அதெல்லாம் வந்து எதாவது சொல்றேன், ஜேஏ பிளஸ் விஓ மட்டும் தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஸ்சிஏ அருந்ததியராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 14 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்டிக்கு 25, ஓசிக்கு 785 அண்ட் பிசிஎம் பிசி முஸ்லீம் இருந்தீங்கன்னா 89 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்டுக்கு பாருங்க, டைப்பிஸ்டுக்கு பார்த்தோம்னா பிசிக்கு நமக்கு ஒரு 379, எம்பிசிக்கு அதே மாதிரி 286, அதே மாதிரி எஸ்சிக்கு 250, எஸ்சிஏக்கு 8, அதே மாதிரி எஸ்டிக்கு 14, ஓசிக்கு 444, பிசிஎம்முக்கு எவ்வளோ 50 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டெனோடைபிஸ்ட் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க சார். இப்போ இதில் வந்து என்னோட கம்யூனல் ரேங்க், இப்போ நான் பிசியாக இருக்கேன் சார், என்னோட கம்யூனல் ரேங்க்கு ஒரு 750 போயிடுச்சு சார், எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகன்சிஸ், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். ஸோ மேபி இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட சான்ஸும் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். நல்லா கவனிங்க. இப்போ பிசியில் 671க்கு கண்டிப்பாக கிடைக்கும், இதில் மாற்றமே கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இப்போ இதில் சார் இன்னும் கூட நமக்கு போகுமா சார், வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு ஜென்ரலில் ஒரு 785 வேகன்சிஸ் இருக்குது, சொல்கிறது புரியுதுங்களா? ஜென்ரலில் 785 வேகன்சிஸ் இருக்குது. இந்த 785ல் ஆல்மோஸ்ட் ஒரு இந்த டாப்பில் வந்து 785ல் ஆல்மோஸ்ட் ஒரு 400 மெம்பர்ஸ் என்னவா தான் இருப்பாங்க, பிசியாக தான் இருப்பாங்க. அப்ராக்ஸாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 400ங்கிறது நான் அதிகபட்சமாக சொல்கிறேன். ஸோ நம்ம எப்போ ஒரு அப்ராக்ஸாக நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம்னா ஒரு 300, ஒரு 100 கம்மி பண்ணி ஒரு 300 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 300ன்னு எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த 785ல் 300 கண்டிப்பாக பிசியில் இருந்து தான் போவாங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த பிசியில் இந்த 300 பேர் போனாங்க அப்படின்னா டாப்ல இருக்க 300 பேர் இந்த ஜென்ரல்லே போயிடுவாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 300 பேத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நம்ம பிசியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 671 ப்ளஸ் என்ன பண்ணிக்கலாம், இந்த 671ஓட ப்ளஸ் ஒரு 300 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. இந்த 300 பேத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 971 பேத்து கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. எதை பொறுத்த வரைக்கும், பிசியை பொறுத்த வரைக்கும். அப்ராக்ஸாக நீங்கள் ஒரு 950ன்னு வச்சுக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஓகே சார். அடுத்து எம்பிசிக்கு எவ்வளோ சார் கிடைக்கும், எம்பிசிக்கு எவ்வளோனா சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல நம்ம நம்பர் ஆஃப் வேகன்சிஸில் 507 இருக்குது. நமக்கு அந்த 785 ஜென்ரல் இருக்காங்க இல்லையா, டாப்ல இருக்கக்கூடிய ஜென்ரல் எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஜென்ரல்ல 785 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 785 பேத்துல நமக்கு எவ்வளவு பேர் நமக்கு எம்பிசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு 200ல இருந்து ஒரு 250. ஓகேங்களா? நான் இதெல்லாமே சேஃப் சோனுக்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? ரொம்ப சேஃப் சோனுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேபி என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 300 பிளஸ் போயிடலாம், இல்லை ஒரு 350 பிளஸ் போகலாம். ஆனால் எம்பிசியில இருந்து 350 பிளஸ் இப்போ இருக்கக்கூடியதுல போகிறது சிரமம். பட் ஒரு 300 லெவல் வரையும் போகலாம். நான் ஒரு சேஃப் ஜோனுக்காக ஒரு 200லேருந்து 250 சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அப்ராக்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கொடுத்துருக்கூடிய வேகன்சிலேருந்து ஒரு 250 ஆட் பண்ணிக்கலாம். அப்படி 250 ஆட் பண்ணோம்னா 507 ப்ளஸ் ஒரு 250 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 757 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு
சான்சஸ் என்ன இருக்கு, அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா, 700 எத்தனை 57 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்ராக்ஸா நம்ம ஒரு 750 வரை இருக்கு உங்களுக்கு எம்பிசில. கண்டிப்பா சான்சஸ் ரொம்ப பிரைட்டாவே இருக்குன்னு சொல்லிக்கலாம். கம்யூனல் ரேங்க் 750. நான் பேசுறது எல்லாமே கம்யூனல் ரேங்க் தான். ஓகேங்களா, ஓவரால் ரேங்க் கிடையாது. ஓகேங்களா, மைண்ட்ல வச்சுக்கணும். சார் அடுத்து எஸ்சிக்கு சார், எஸ்சிக்கு நமக்கு 442 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா, 442 வேகன்சிஸ். சார் இதுல இருந்து எவ்வளவு சார் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்க 500 நம்மளோட கொடுத்துருக்கோம். பட் 500 போறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இருந்து அதிகபட்சமா ஒரு 50 மெம்பர்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சார் ஏங்க சார் எஸ்சி எஸ்டி எல்லாம் கம்மியா தான் போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, இது கவனிங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயர்ல இருந்து நம்ம பார்க்கல நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து என்னது, நமக்கு ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து ஜென்ரல்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படி பாக்குறப்போ அதனாலதான் நான் ஒரு அதிகபட்சமா ஒரு 50 சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு எஸ்சி கேட்டகரியில இருந்து நமக்கு ஒரு 490 வரைக்கும், ஓகேங்களா, 490 வரைக்கும் கம்யூனல் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, சொல்றது புரியுதா? ஓகே. அடுத்து எஸ்சிஏக்கு சார் 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. எஸ்சிஏல ஒரு 14 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, இதுல கவனிங்க, எஸ்சிஏக்கு நமக்கு டோட்டல் மெம்பர்ஸ் 14 பேர் இருக்காங்க ரிசர்வேஷன்ல. எக்ஸ்ட்ரா ஒரு 2ல இருந்து 5 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? 2ல இருந்து 5 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 19 நம்பர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எஸ்சிஏல இருந்தீங்கன்னா நீங்க 19 வரை கம்யூனல் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா சார்? எஸ்டி கேட்டகரிக்கு சார், எஸ்டி கேட்டகரிக்கு நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நமக்கு 25 இருக்கு. எஸ்டில மட்டுமே 25 இருக்கு. இதுல இருந்து நம்ம ஒரு 2 to ஒரு கவனிங்க, ஒரு 2 to 5 மெம்பர்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மொத்தமா 30 வரை இருக்கவங்களுக்கு என்னது பண்ணிக்கலாம், எஸ்டியில் இருக்கவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சார் ஏங்க சார் ஷெட்யூல் கேஸ்ட்ல வந்து கம்மியா தான் ஜென்ரல்ல போற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா, இது நம்ம இந்த வருஷத்துக்கான ப்ரெடிக்ஷன் கிடையாது. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நடந்த நம்ம கவுன்சிலிங்ஸை வச்சு அதுல நடந்தக்கூடிய ஜென்ரல்ல எவ்வளவு பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது. ஸோ ரொம்ப கம்மியா தான் போயிருக்காங்க, அதனாலதான் இந்த கவுண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ரிசர்வேஷன் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிசர்வேஷன் பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட லிங்கோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ரிசர்வேஷன் பத்தி கிளியரான ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு குரூப் 4ல ஒரு டாப் ரேங்கிங்ல இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கே என்னது பண்ண முடியும், ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்காது அப்படிங்கிறது. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். அடுத்து பிசி முஸ்லீமுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 89 வேகன்சிஸ் இருக்கு. 89 வேகன்சில இருந்து இதுலயும் ஒரு 5 to 8 மெம்பர்ஸ் வச்சுக்கலாம் ஜென்ரல்ல. ஸோ அப்படி பாக்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95 மெம்பர்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பிசி எம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ சார் இதெல்லாமே எக்ஸாக்டாவா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா 100% எக்ஸாக்ட்னு கிடையாது. ஒரு 90% நம்மளால எக்ஸாக்டா வச்சுக்க முடியும். ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப நான் பிசி எடுத்துக்கிறப்போ நான் ஒரு 300 பேர் சொல்லியிருந்தேன் ஜென்ரல்ல போயிடுவாங்க அப்படின்னு. எம்பிசி எடுத்துக்கிறப்போ எவ்வளவு சொல்லியிருந்தோம், எம்பிசியில ஒரு 250 சொல்லியிருந்தேன். ஆமா தானே? எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரல்ல ஒரு 250 மெம்பர்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாமே அப்ராக்சிமேட் கவுண்ட் தானே சார் அப்படின்னா, கண்டிப்பா அப்ராக்சிமேட் கவுண்ட் தான். பட் இதெல்லாம் கன்ஃபார்மா போயிடுவாங்க, மாற்றுக்கருத்தே இருக்காது. ஓகே, இதை விட ஒருவேளை பிசியில இன்னும் ஒரு 50 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் பிசியில ஜென்ரல் வந்துடலாம். இல்ல இதை விட என்ன பண்ணிடலாம், எம்பிசியில ஒரு 50 மெம்பர்ஸ் அதிகமா போயிடலாம். ஸோ எவ்வளவு பேர் ஜென்ரல்ல போறாங்களோ அவ்வளவு மெம்பர்ஸ் உங்களோட என்னவாகும், உங்களை கம்யூனல் கோட்டால ஆட் ஆகிட்டே போகும். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி நிறைய பேர் டாப்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, டைப்பிஸ்டா இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, டைப்பிஸ்டா இருக்கவங்க, சார் நான் டைப்பிஸ்ட்ல எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் இருக்கு சார், நான் டைப்பிஸ்ட் ரேங்க் கம்மியா இருக்கு, நான் டைப்பிஸ்ட் நல்ல போஸ்டிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல்ல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் டைப்பிஸ்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ இது கொஞ்சம் ரேரா இருக்கும். ஓகேங்களா, ஒரு கவுண்ட் வந்து என்னது 100க்கு ஒரு 15ல இருந்து 20% சொல்லலாம் இது மாதிரி இருக்கவங்க. ஸோ டைப் ரைட்டிங் வச்சிருக்கவங்க என்ன பண்ணலாம், ஜென்ரல் இந்த ஜேஏ பிளஸ் விஓ விட்டுட்டு டைப் ரைட்டிங் போகலாம். அந்த மாதிரி இருக்கவங்களாலே உங்களுக்கு என்ன பண்ணலாம், உங்களோட சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸோ இங்க இருந்து டைப்பிஸ்ட் போறதுக்கான சான்ஸ் எவ்வளவோ அதை விட ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். டைப்பிஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் நிறைய பேர் போவாங்க ஜென்ரல்ல இருந்து. ஓகேங்களா, ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் போவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ உங்களோட இது இப்போதைக்கு நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி நான் எவ்வளோ விஷயம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அந்த கேட்டகரி வச்சு நீங்க கம்யூனல் ரேங்க் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்றத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்தரா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட் படி நமக்கு அப் டு கவுன்சிலிங் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹெவியாவே இருக்கு. இப்போ ஃபர்தரா ஒரு 700+ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா தானே, லாஸ்ட் டைம்
ஸோ அப் டு நம்ம கவுன்சிலிங் வரைக்குமே வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்மளோட நம்பகமான டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிற விதமும் என்னது, கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்தரான அப்டேட்ஸ் வந்தப்பவும் என்ன பண்ணுவோம், நம்மளோட குரூப்லையும் சரி, நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் சரி, நம்மளோட சேனலையும் சரி அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதோட பிடிஎஃப் நான் டெலிகிராமில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கிளியராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்யூனலுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக அடுத்த டீட்டெயில்ஸ்க்கு, வரக்கூடிய அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை என்ன பண்ணிடுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல்.